மாதங்கி அம்மனின் பெயரால் அழைக்கப்படும் முத்திரை மாதங்கி முத்திரை. இம்முத்திரை கல்வியில் சிறந்து விளங்க உதவுகிறது. இம்முத்திரையை தொடர்ந்து செய்து வர கற்கும் திறன், கவி பாடும் திறன், பேச்சு திறன், படிக்கும் திறன், வாக்கு வல்லமை என நாம் விரும்பிய கலைகளில் வல்லமை பெறலாம். மேலும் இன்டர்னல் எனர்ஜி எனப்படும் உள் சக்தியை அதிகரிக்கிறது. எதிரிகளை வெல்லவும் நட்பு வட்டாரத்தை பெருக்கிக் கொள்ளவும் இம்முத்திரை உதவி செய்வதாக கூறப்படுகிறது. முதலில் முத்திரை செய்யும் முன் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ற வீடியோ பதிவையும், முத்திரைகள் செய்ய தக்க குருவின் ஆலோசனை இவ்வளவு முக்கியமா என்ற வீடியோ பதிவையும் காணவும். மாதங்கி முத்திரை எப்படி செய்வது? உள்ளங்கைகள் நன்றாக ஒட்டி இருக்குமாறு 2 கை விரல்களும் பின்னப்பட்டு கொண்டும் 2 கைகளின் நடு விரல் மட்டும் மேல் நோக்கி நீட்டப்பட்டு கொண்டிருக்குமாறு ஒன்றையொன்று தொட்டு கொண்டும் இருக்க வேண்டும். இம்முத்திரையால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன? வயிற்று பகுதியில் உள்ள உடல் உள்ளுறுப்புகளான வயிறு, மண்ணீரல், கல்லீரல், பித்தப்பை, கணையம், சிறுநீரகம் ஆகியவற்றின் செயல்திறன் அதிகரிக்கிறது. இருதயத்தை பாதுகாத்து பல்ஸ் எனப்படும் இருதய துடிப்பை சீராக்குகிறது. ஜீரண சக்தியை மேம்படுத்துகிறது. உடலில் ஏற்படும் வலிகளை போக்கும் வலி நிவாரணியாகவும் செயல்படுகிறது. இம்முத்திரை தீர்க்கும் நோய்கள் என்னென்ன? எப்பொழுதும் மலம் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு, அடிக்கடி மலம் கழித்தல், சிறிது சிறிதாக மலம் கழித்தல், ஆசனவாயில் புண், ஆசனவாய் தசைகள் வெளியே வருதல் போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்த உதவி செய்கிறது. தக்க குருவிடம் முறையான ஆலோசனைகள் பெற்று முத்திரைகள் பழகுவதே சாலச் சிறந்தது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே கை விரல்களில் ஆரோக்கியத்தை கண்டறிந்த நம் முன்னோர்களை போற்றி நம் பாரம்பரியத்தை பின்பற்றி சுகம் பெறுவோம். இதை நம் பிள்ளைகளுக்கும் சொல்லித் தருவோம். செழிக்கட்டும் நம் பாரம்பரியம். இந்த தகவல் மற்றவங்களுக்கும் பயன்படணும் நீங்க நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் நல்ல தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன்ல ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.